ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சம்மர் வெக்கேஷன் ஸ்பெஷல் கிட்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்ன ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேர் என்கிட்ட வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக், நூடுல்ஸ், அப்புறம் வெஜ் ரோல் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபீஸ் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாண்ட்விச் ரெசிபியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நான் பன்னீர் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான குடமிளகா அப்புறம் கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் க்ரில்லில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் இந்த பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ரில் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் இது நான் தவாவில் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால பன்னீர் மிக்ஸை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் தவாலே வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த பன்னீரை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒயிட் பிரெட், வீட் பிரெட், எந்த பிரெட் ஸ்லைஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து பிரெட் ஸ்லைசஸில் கொஞ்சம் சாஸ் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பன்னீர் மிக்சரை நான் நடுவில் ஸ்டஃப் பண்ணிடுறேன். ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் தயார். இதே மாதிரி என்கிட்ட எங்கன்னா 4 பிரெட் ஸ்லைசஸ் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக இந்த பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் பன்னீர் இருந்துச்சுனாலே போதும். நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஏற்கனவே டொமேட்டோ சாஸ் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால மறுபடியும் டொமேட்டோ சாஸ் நம்ம சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜ் சீஸ் ரோல். வெஜ் சீஸ் ரோல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான காய்கறியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். காய்கறியில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், குடமிளகா, கேபேஜ், அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் நீளமாகவும் நறுக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த காய்கறி எல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இல்லைன்னா சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதங்க விடலாம். காய்கறிலாம் ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீளமாக கட் பண்ணால் பீன்ஸ் வேகாதுன்றதுனால தான் நான் பீன்ஸ் அண்ட் கேரட்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பட்டர் போட்டு அதையும் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வெஜ் ரோல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதில் நான் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். காரம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் காய்கறியெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் மொசரேலா சீஸை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெஜ் சீஸ் ரோல் தயார். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இன்னொரு சப்பாத்தியில் நான் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொஞ்சமாக சீஸ் போட்டு அதையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இந்த ரெசிபின்னு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு இந்த மாதிரி ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் காய்கறி எல்லாமே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூடில் இன்டேக் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம்.
இதில் இன்றைக்கி நான் ஓரியோ மில்க் ஷேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு 4லேருந்து 5 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பிளெண்டரில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் ஜில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம பிளெண்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 8 வகையான மில்க் ஷேக் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஓரியோ மில்க் ஷேக் தயார். இந்த மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற லாஸ்ட் ரெசிபி என்னோடய ஃபேவரட் ரெசிபி. அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மர் வெக்கேஷனில் நம்ம வீட்டிலேயே எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் Shop101 அப்படின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஹை குவாலிட்டி சாரீஸ், பெட்ஷீட்ஸ், டிஷர்ட்ஸ், ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராடக்ட் கேட்டலாக்ஸை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணி அவங்கள வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களோட மார்ஜின் ப்ராஃபிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்ஜின் செட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் நீங்கள் மாதம் 500 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ இதில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது 24th 30th ஏப்ரலுக்குள்ளே இதில் வந்து நம்ம இந்த Shop101 நம்ம ரீசெல் பண்ணுறதுனால 75,000 ருபீஸ் நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. இந்த நல்ல வாய்ப்பை நீங்களும் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த Shop101 டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடாக வந்து என்ட்ரு பண்ண சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யாரை சேர்த்து விட்டுருக்கீங்களோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சேல்ஸ்லேருந்து உங்களுக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. 5%லேருந்து 20% வரைக்கும் அதில் உங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி 50,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த Shop101 ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த சம்மர் வெக்கேஷன் கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த நல்ல ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பர் டெலிஷியஸான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ், கேரட், அப்புறம் வந்து வெங்காயத்தாள், கேப்சிகம், பீன்ஸ், ஆனியன் இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சிங்ஸோட வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி சவுமீன் நூடுல்ஸ் மசாலாவும் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நூடுல்ஸ் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்ஸ்குள்ளே இருக்கிற இந்த நார்மல் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸை சேர்த்துருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நம்மளோட நூடுல்ஸ் வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். நூடுல்ஸை தண்ணியிலேருந்து எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், 2 கிளாஸ் நார்மல் தண்ணி அது மேலே இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் நல்லா பொலுன்னு வரும். நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலேயும் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேனு கீழே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இது ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சின்னதாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. நீளமாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளோட இந்த ஒயிட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட்டை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதங்க விடுங்க. இதுக்கப்புறம் இதில் நான் கேபேஜ், அப்புறம் குடமிளகா, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து ஸ்பைசி சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த இந்த நூடுல்ஸ் இதில் சேர்த்துடலாம்.
அடுத்ததாக இதில் இந்த சவுமின் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியான இந்த டெலிஷியஸான வெஜிடபிள் நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸ்லேயும் உங்கள் கிட்ஸ்க்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து சம்மருக்கு எதமாக குலு குலு பாதாம் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாதாம் பால் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பாலை இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 15லேருந்து 20 பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கண்டெய்னரில் பால் எடுத்து அதில் குங்குமப்பூ ஊற வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம ஒரு ஜாரில் இந்த பாதாமெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பால் விட்டு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூ பாலும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடலாம் லோ ஃப்ளேமில். இந்த பாதாம் பாலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 to 5 days வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சூடாகவும் கொடுக்கலாம். ஆனால் இப்போது வெயிலுக்கு இது நம்ம ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். 2 சின்ன சின்ன மோல்டில் இந்த மாதிரி போட்டு அதில் உங்களுக்கு தேவையான நட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா குழு குழு பாதாம் பால் தயார். நீங்கள் இதை எப்போனாலும் எடுத்து சர்வ் பண்ணி ஜில்லுன்னு குடிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சூடாக குடிக்கிறதோட இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலு சாண்ட்விச். ஆலு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு தவாவில் ஃபஸ்ட்டு 2 பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் விட்டு இது 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். ஒரு ஃபோக் வச்சு நல்லா இதை மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இந்த அளவுக்கு அதை மசிக்க வரணும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவில் கொஞ்சம் நான் கரம் மசாலா பவுடர், ஜீரகத்தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் குடமிளகா, கொஞ்சம் இதில் கொத்தமல்லி இலை, அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 பிரெட் ஸ்லைசஸ் இங்கே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் டொமேட்டோ சாஸ் அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் இதில் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இது நடுவில் ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஒரு சீஸ் பிரெட் எடுத்து இதில் நான் வச்சிடுறேன். உங்களுக்கு சீஸ் பிரெட் கொஞ்சம் மெல்ட் அப் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை தவாலையும் வச்சிடலாம். ஆனால் நீங்கள் சீஸ் பிரெட்டை அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆலு சாண்ட்விச் தயார். ஸ்லைசஸில் கட் பண்ணிவிட்டு சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டெலிஷியஸான ஆலு சாண்ட்விச் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் ஆனது தயார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் மில்க் ரெசிபியை நான் ஏற்கனவே என்னோட 7 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம். ரோஸ் மில்க் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பால், அப்புறம் ரோஸ் எசன்ஸ், அப்புறம் சர்க்கரை இருந்தால் போதும்.
ஒரு பவுலில் 1 கப் ஜில்லு பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பால் அளந்து ஊற்றுறீங்களோ அதே கப்பில் 1 கிளாஸ் வந்து இங்கே ஜில்லு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எசன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ரோஸ் மில்க் தயார். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்ஸ் ரெசிபீஸ் பார்ட் 2 வீடியோவில் என்ன ரெசிபீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணா அப்படின்ற உங்களோட சஜஷனும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.